இன்ஸ்டாகிராம், யூடியூப், டிக்டாக்னு ரொம்ப ஃபேமஸாக இருந்த ராகுல் டிக்கி அவர் இப்போ உயிரோடு இல்லைங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியல. அவருக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆகி நேற்று இறந்து போயிருக்காரு. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ரெஸ்ட் இன் பீஸும் கூட சொல்ல முடியல, அந்த அளவுக்கு வேதனையாக இருக்குது. ரொம்ப சின்ன வயசில், அதுவும் வாழ வேண்டிய வயசு, வாழ்க்கையை இன்னும் தொடங்கவே இல்லைங்கும்போது கேட்கவே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பைக், ஆட்டோ, காருன்னு எந்த வண்டி ஓட்டினாலுமே கவனமாக ஓட்டுங்க. உங்களை நம்பி ஒரு குடும்பமே இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. எவ்வளவோ ஆக்சிடென்ட் நடக்குது, ஆனால் இப்படி ஒரு கலைஞரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அவ்வளோ பேரை சிரிக்க வச்சிருக்காரு. ஒரு மல்டி டேலண்டட் பர்சன் தான். நானுமே இவரோட வீடியோஸை யூடியூப்லலாம் பார்ப்பேன். அவரோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு நம்ம எல்லாருமே வேண்டிக்கலாம். இனிய பொங்கல் நல்லா அழுத்துக்கள். அடே உன் நாக்க 4-5 தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. இனிய பொங்கல் நல்லா அழுத்துக்கள். நான் ஒரு ராகுல் டிக்கி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரெண்டாவது என்னன்னா, இப்போ நம்ம சர்ச்சுக்கு கிளம்புவோம். நான் எப்பவுமே வீக்கெண்டில் சர்ச்சுக்கு போவேன். ஸோ சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அங்கே இல்லாதப்பட்டவங்களுக்கு சின்ன சின்ன பிஸ்கட்ஸு, அந்த போண்டா பஜ்ஜி, அந்த மாதிரி பலகாரங்கள், சாப்பாடுகள் எல்லாம் வாங்கி தருவேன். ஸோ இப்போ அது ஒரு சின்ன வீடியோ மாதிரி எடுத்து பார்க்க போகிறேன். அவங்களோட ஹாப்பினஸ்ல எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க சர்ச்சுக்கு போகலாம். சரின்ட்டு நானும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. இது நான் முதல்ல ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தது தான். இப்போ ஹெல்த் இஷ்யூனால நான் ஹெல்ப் அவங்களுக்கு சரியாக பண்ண முடியறதில்ல. அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். சரின்ட்டு பிஸ்கட் கடைக்கு போயிட்டு பிஸ்கட் எல்லாம் நம்ம வாங்கிட்டு இருந்தோம். 2 மில்க் பிகிஸ் பாக்கெட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்போவுமே சண்டே அவங்களுக்கு மில்க் பிகிஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ட்டு நேராக டக்குன்னு வாங்கிட்டு பேக்குள்ளே வச்சுட்டு இந்த வெயிலேருந்து கிளம்புனா போதும் நானும் கிளம்பிட்டு அங்கே பசியில் இருப்பாங்களேன்ட்டு நேராக போய் சர்ச்சுக்கு வந்துட்டேங்க. சர்ச்சுக்கு வந்த உடனே நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே ஒரு டாகுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. ஃபஸ்ட்டு அந்த டாகுக்கு தான் நான் போட்டு அவனை கொஞ்சமாக ஒன்றோட எல்லாம் சரியாக போய்டும் அப்படின்ட்டு நம்மளும் போய் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேங்க. இதெல்லாம் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஒருத்தவங்களை பர்சனலாக பார்த்து தான் நான் இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த வீடியோவாக எடுக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து 4 பேர் பண்ணவங்கிறத நான் இந்த ஹெல்ப்லாம் பண்ணேன். நமக்கு தெரிஞ்ச அம்மாங்களாம் வழக்கம் போல் பேசினாங்க. அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். அங்கே நிறைய கிட்ஸ்லாம் நல்லா பேசினாங்க. இடையில நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் வேறு நம்மளை பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த ஹெல்ப்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்கு ப்ரோ, நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு போனாங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த ஹெல்ப்பிங் மைண்டோட இருந்து தான் இந்த வீடியோவாக பண்ணுறேன்.